ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேஜிஏ சிம்பிள் வேர்ல்ட். நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட் கார்ன் வடை நான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு முழு ஸ்வீட் கார்னை உரிச்சி நான் மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இதை ஒரு பவுலுக்கு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் தண்ணியே போடாமல் தான் நான் அரைச்சிருக்கேன். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கடலை மாவு போட்டால் கொஞ்சம் கெட்டியாகவும் வரும், அதே சமயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வடை போடுற அளவுக்கு அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிச்சி நம்ம தட்டி வடை போடுற அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். பத்தலை அப்படின்னா இப்போ கூட கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வடை மாதிரி தட்டி நான் போட்டுக்கிறேன். நம்ம ஸ்வீட் கார்ன் வாங்கினா என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட் வேக வச்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சாட் மசாலா, உப்பும் மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் வடை செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரம் கூட எடுக்காது. நம்ம வடை செய்யணும் அப்படின்னா பருப்பு ஊற வைக்கணும். இதுக்கு அந்த வேலையே கிடையாது. ஜஸ்ட் ஸ்வீட் கார்னை உரித்து இந்த மாதிரி செய்ய வேண்டியது தான். சுலபமாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். ஒன் சைடெல்லாம் வெந்திருக்கு. ரெண்டு சைடு நல்லா வேகட்டும். இது கூட கீரை ஏதாவது இருந்தால் கூட போட்டுக்கலாம். உப்பு, காரம் அண்ட் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வருது. இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு. எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்க மாவையும் நான் போட்டுக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.